நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு உறவுகளே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நாள் நல்ல நாளாக அமைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த காலையில் நம்ம ஒரு சம்பவத்தை பற்றி தியானிக்க இருக்கிறோம். அந்த சம்பவம் நிச்சயமாக உங்கள் ஒவ்வொருவருடைய விசுவாசத்தையும் தூண்டி உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி நீங்கள் கையிட்டு செய்ய போகிற காரியத்தை ஒரு வெற்றியாக மாற்றும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அந்த சம்பவம் என்னன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு 12 வயது நிரம்பிய ஒரு மகள் மரண போராட்டத்தில் இருக்கிறார். அவருடைய தகப்பனார், அவர் பேர் யாவீரு. அவர் ஜெப ஆலய தலைவர். அவருடைய மகளுக்காக இயேசு கிறிஸ்துவனில் சென்று அவருடைய பாதத்தில் விழுந்து என் மகளை சுகமாக்க வேண்டும் என்று வருந்தி கேட்டுக்கொள்ளுகிறார். இப்பொழுது இயேசு கிறிஸ்து அவர் வீட்டுக்கு போகும்போது வழியில் வேறு சில சம்பவங்கள்லாம் நடக்குது. அந்த சம்பவங்கள்லாம் முடியறதுக்குள்ளே ரொம்ப நேரம் ஆகிவிட்டது. இப்போ அதற்குள்ளாக யாவீரு வீட்டிலிருந்து அவருடைய சொந்தக்காரர்கள் ஓடி வந்து, இனி போதகரை வருத்தப்படுத்தாதீங்க, ஏன் அப்படின்னா உங்கள் மகள் மரித்து போனால், வாங்க போவோம், போதகர் அவர் வேலையை செய்யட்டும், அவர் போகட்டும் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை குறித்து அப்படி சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய உலகத்தின் பார்வையில் நம்ம இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு அளவு வச்சுருக்கிறோம். இந்த காரியத்தை தான் இயேசுவால் செய்ய முடியும், இந்த காரியத்தை தான் தேவனால் செய்ய முடியும், இது செய்ய முடியாது, அல்லது நான் பாவியாக இருக்கிறேன்னு இயேசு எனக்கு எப்படி உதவி செய்வார், எனக்கு எப்படி அற்புதம் செய்வார் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு அளவு வச்சுருக்கிறோம். ஆனால் தேவன் சகலத்துக்கும் மேற்பட்டவர், சகலத்தையும் நிறைவேற்ற வல்லமுள்ளவர். எனவே பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவால் கூடாத காரியம் என்று ஒன்றுமே கிடையாதுங்க. இன்றைக்கி அந்த யாவீரனுடைய சொந்தங்கள்லாம் கூப்பிட்றாங்க, இனி போதகரை வருத்தப்படுத்தாதீங்க, அவர் வேலையை பார்க்கட்டுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல சொல்கிறார், நீ இவ்வளவு நேரம் விசுவாசமாக இருந்த இல்லையா, இப்பயும் விசுவாசமாக இரு. ஆனால் மரித்து போயிட்டா மீண்டும் உயிராக்க முடியாதுன்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோன்னா அந்த காரியத்தை விட்டுடுறோம். நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் மரித்து போயிருக்கலாம். நான் இவ்வளோ நாளாக இந்த காரியத்தில் நான் தவறு எடுத்துட்டேன், என்னுடைய பாவங்கள் இயேசு மன்னிக்க மாட்டார், நான் இந்த மாதிரிலாம் செய்திருக்கிறேன், எனக்கு சமாதானம் இல்லை, என்னுடைய நோய்க்கு காரணம் இதுதான், நான் இதை அனுபவித்து தான் தீரணும், அந்த மாதிரிலாம் சில காரியங்களை குறித்து நீங்கள் வருத்தப்பட்டு இருக்கிறீங்களா? இன்றைக்கி இயேசு கிறிஸ்துக்கிட்ட வாங்க, இன்றே தேவனிடத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. அவர் அந்த மரித்து போன 12 வயது உள்ள சிறுமியை உயிராக எழுப்பினது போல உங்களுடைய ஆத்துமாக்களை உயிராக எழுப்ப செய்வார். மரித்து போன உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை மீண்டும் உயிராக மாறும். எனவே பிரியமானவர்களே, இன்று ஒப்பு கொடுங்க. அடுத்தபடியாக இயேசு கிறிஸ்து அந்த யாவீரு வீட்டுக்குள்ளே போகும்போது அங்கே அனைவரும் அழுது கொண்டு இருக்கிறாங்க. மகள் மரித்ததை குறித்து அழுது கொண்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல போய் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, அழாதீயுங்கள், மகள் மரிக்கவில்லை, நித்திரையாக இருக்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துடைய பார்வையில் அவங்க நித்திரையாக தான் இருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய பார்வையில் அவங்க மரிச்சிருக்கிறாங்க. நம்முடைய மாமிச கண்களில் சில காரியத்தை குறித்து இவங்க மரித்து போச்சு, இனி நடக்காது, இது ஆகாது, இது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி பல காரியங்களை நம்ம தூக்கி போட்டுட்டு போகிற சூழ்நிலைகள்லாம் இருக்குது. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், எந்த காரியமும் மரித்து போகவில்லை, மரித்ததை உயிராக்கக்கூடிய வல்லமுள்ள தேவன், அவர் மீண்டுமாக உயிரடை செய்ய முடியும். ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் விசுவாசமாக இருக்கிறீங்களா, அந்த காரியம் நிறைவேறும் வரையிலும் உங்களுடைய விசுவாசத்தை விடாதீங்க. அதற்காக நான் என்ன செய்யணுங்க, நான் அப்படி இருக்கிறேன் இப்படி இருக்கிறேன், எனக்கு உள்ள விசுவாசம் இல்லை, பக்தி இல்லை. விசுவாசன்றது
தேவன் மேலே வச்சிருக்கிற ஒரு சின்ன நம்பிக்கை தாங்க. அதை நீங்கள் விட்டுடாதீங்க. பிசாசு பல வகையில் இது ஆகாது, இது நடக்காதுன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் உங்களை சோதிக்கிறது தான் அவனுடைய வேலை. அதனால் அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சிலுவையில் சிந்தின ரத்தம் ஒரு நாளும் வீணாக போகாது. அந்த ரத்தம் உங்களுடைய ஒவ்வொருடைய பாவங்களையும் கழுவி நிவர்த்தி செய்துடுச்சு. இதை நம்புங்க. நீங்கள் என்ன தான் பாவம் செஞ்சாலும் நீங்கள் தேவனுடைய பார்வையில் நீங்கள் நீதிமானாய் விளங்குகிறீர்கள். எப்போ? அவருடைய சிலுவை மரணத்தையும் அவர் இரத்தத்தையும் நீங்கள் நம்பும்போது. எனவே பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து அந்த வீட்டில் சொல்லும்போது அங்கே இருக்கிறவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க, நகைக்கிறார்கள். ஏன் நகைக்கிறாங்கன்னா, விசுவாசம் இல்லாதவர்கள், தேவனுடைய ஞான பார்வை இல்லாதவர்கள், தேவனுடைய வல்லமையை உணராதவர்களுக்கு தான் இந்த மாதிரிலாம் சிரிப்பு வரும். தேவனை அறிந்தவர்கள், தேவனுடைய அனுபவத்தை பெற்றவர்கள் ஒரு நாளும் சிரிக்க மாட்டாங்க. ஒரு நாளும் இயேசு கிறிஸ்து மேலே இருக்கிற நம்பிக்கையை விட மாட்டாங்க. உடனடியாக இயேசு கிறிஸ்து அங்கே இருந்தவர்கள் எல்லாம் விரட்டி அடிக்கிறார். அவிவிசுவாசமாக இருந்த எல்லாரையும் துரத்துகிறார். அவர் கூட யார் போகிறாங்க அப்படின்னா, நம்பிக்கையோடு இருந்த அவருடைய பெற்றோரும் அவருடைய சீடர்களும் தான் அந்த வீட்டுக்குள்ளே நுழைந்து அந்த மகளை எழுப்புகிற சம்பவத்தை நாம் படித்திருக்கிறோம். எனவே பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துனுடைய கரங்களால் ஆகாத காரியம் ஒன்றுமே கிடையாதுங்க. அதனால் தேவன்கிட்ட உங்களுடைய சகல காரியத்தையும் ஒப்பு கொடுங்க. சகலத்தையும் அவர் புதிதாக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். மரித்து போன உங்கள் ஆத்துமாக்கள், பாடுகளால் நிறைந்திருக்கிற உங்களுடைய சரீரத்தில் இன்றைக்கி பார்க்க போனால் பல வகையான மன அழுத்தங்கள், சோர்வுகள், சரீரத்தில் பல வகையான வியாதிகள் ஒவ்வொரு மனிதனையும் ஆட்கொண்டு இருக்குதுங்க. இதுக்கெல்லாம் காரணம் பிசாசுக்களை நம்முடைய இருதயத்தில் இடம் கொடுத்து வைத்திருக்கிறது தான். இன்றே தேவனுக்கு இடம் கொடுப்போம், இந்த பிசாசுகளை விரட்டுவோம். இயேசு கிறிஸ்து நமக்கு சகல அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். நீங்கள் தங்களை தாங்களே விசுவாசம் உள்ளவர்களாய் மாறுங்கள். உங்களோடு இருக்கிற சகல சகோதர சகோதரிகளையும் மாற்றுங்கள். இது நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுத்திருக்கிற கட்டளை. எனவே இந்த நாளில் கூட நமக்கு தெரிந்தவர்கள், நம்முடைய உறவினர்கள், நம் கூட வேலை செய்கிறவர்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை விதைப்போம். நாம் அன்பை பெற்றுக்கொள்வோம். அவரோடு கூட இந்த உலக வாழ்க்கையை ஜெயித்து நித்திய ஜீவனுக்குள் போகும் வரைக்கு நீதியின் பாதையில் போராட நம்மை ஒப்பு கொடுப்போம். என் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னோடு கூட வர விரும்புகிறவன் வரட்டும் என்று இயேசு அழைக்கிறார். என்றே செல்ல முடிவெடுப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமைய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். ஆமேன், ஆமேன். God bless you.